நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, குடும்பத்தார்களே, இன்றைய தினம் நாம் கேட்க இருப்பது தாவத் மட்டுமே ஈமானுக்கு அடையாளமா என்பது பற்றி. இன்றைய தினம் சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறது என்றால், தீனுக்கு மாற்றமான விஷயங்களை, தீனுக்கு புறம்பான விஷயங்களை தீன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னாடி மக்கள் பெரும் கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. விளங்காமலேயே சென்று கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரை, தீனை பொறுத்தவரை விளங்கி செயல்பட வேண்டும். எந்த ஒரு அமலையும் நாம் விளங்காமல் செய்தால் அதற்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கிடைக்காது. அது சடங்கு போல் ஆகிவிடும். தொழுகிறோம் என்றால் தொழுதால் என்ன நன்மை கிடைக்கும் என்று தெரிந்து தொழ வேண்டும். நோன்பு வைத்தால் என்ன நன்மை, அதை தெரிந்து வைத்தால்தான் அதற்கு பிரயோஜனம் கிடைக்கும். ஹஜ்ஜி செய்தால் என்ன நன்மை, ஜகாத்து கொடுத்தால் என்ன நன்மை, சதகா செஞ்சால் என்ன நன்மை, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டால் என்ன நன்மை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினால் என்ன நன்மை என்று தெரிந்து விளங்கி நாம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய பிரயோஜனத்தை நாம் அடைய முடியும். அது அல்லாமல் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் குர்ஆனுடைய விஷயங்களுக்கு மாற்றமாக அல்லது ஹதீஸுடைய விஷயங்களுக்கு மாற்றமாக இதுதான் தீன் என்பதாக விளங்கி தவறானதை உண்மை என்று நம்பி அல்லது தவறானதை தவறு என்று கருதாமல் இதுதான் சரி என்பதாக நினைத்து அதன்படி நாம் செயல்பட்டால் அது நன்மைக்கு பதில் தீமையில் கொண்டு போய் விட்டுவிடும். சரிங்க, சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க, நமக்கு என்ன வந்தது? தாவத்தோட மட்டும்தான் ஈமானுடைய அடையாளம்னு சொல்றாரு, சொல்லிட்டு போறாரு, நமக்கு என்ன வந்தது, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருந்துடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு நபிமார்களுடைய கூட்டத்திலும் அந்தந்த நபிமார்களுக்கு அப்புறம் மக்கள் எப்படி வழி தவறி போனாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நபிமார்களுடைய பேச்சுக்கு மாற்றமாக, நபிமார்களுக்கு அல்லாஹ் அருளிய வேதத்திற்கு மாற்றமாக இடைச்செருகல்களை மக்கள் எப்போ செய்ய ஆரம்பித்தாங்களோ, தன்னுடைய மனதுக்கு எது சரி என்று தோன்றியதோ அதை சரி என்று செய்ய ஆரம்பித்தார்களோ, மார்க்கத்திலே இல்லாததை புகுத்த ஆரம்பித்தார்களோ, அப்பொழுது அந்த மக்கள் வழிகட்டிலே செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இது நமக்கு தெரிந்த விஷயம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றார். நாம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பெரிய மார்க்க அறிஞர் என்பதாக சொல்லிக் கொள்பவர், அவரை பின்பற்றக்கூடிய மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கூட்டம், இவர்கள் எல்லாமே அவர் சொல்லுவதை கேட்டு நடக்கக்கூடிய மக்களாக, அவர் பின்னாடி செல்லக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். நமக்கு அவர்களை திருத்துவது நமது வேலை அல்ல. நமது வேலை எது சரி எது தவறு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா நாடினால் எல்லோரையும் நேர்வழியிலே கொண்டு வருவதற்கு அவனால் முடியும். அவனுடைய நாட்டம் இருந்தால் எல்லோருமே நேர்வழியிலே வந்துவிட முடியும். நாம் அதற்காக துஆ செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் அந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈமான், அதாவது தாவத்துடைய வேலை மட்டும்தான் ஈமானுக்கு அடையாளமா
என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இஸ்லாத்தினுடைய கொள்கைகள், இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்கள், இவைகள் எல்லாமே குர்ஆன், ஹதீஸ் இதனுடைய விஷயங்களை வைத்துதான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் தீனாக இருக்கிறது, அதுதான் ஷரியத்தாக இருக்கிறது. சஹாபாக்கள் சொன்னது, செய்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, செய்தது, அனுமதித்தது, ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் சொல்வது, முஃபஸிர்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் படித்து தெரிஞ்சு கொள்ளணும். தெரிஞ்சு கொள்ளாட்டெல்லாம் நம்மளால் முடியல அப்படின்னாலும் படித்து தெரிஞ்சவங்க சொல்கிறத நம்ம கேட்டு நடந்து கொள்ளணும். எல்லாருமே எல்லா விஷயத்தையும் நம்மளால் முடிஞ்சால் தெரிஞ்சு கொள்ளணும், படித்து. இல்லைன்னு சொன்னால் நம்பகமான ஆள் எது தீன் சொல்லி சரியான முறையில் சொல்கிறாங்களோ அவர்களுடைய பேச்சை நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளணும். எது இது தீனில் இருக்குது, எது தீனில் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இல்மு இருக்கணும். மார்க்க கல்வி இருக்குதே, ஒவ்வொரு வயது வந்த ஆண் பெண் இருப்பாளருக்கும் கட்டாய கடமை. எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா இதுதான். ஷைத்தான் என்ன பண்ணுவான்னு சொன்னால் ஈஸியாக வழி கெடுத்துட்டு போயிடுவோம். எது தொழுகையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி ஓதணும், இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் தான் அது தொழுகை கூடும். அது இல்லாமல் மாற்றமாக இப்படி தொழுதலாம் அப்படி தொழுதலாம் ஷைத்தான் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? தொழுகை கூடுமா? கூடாது. அந்த மார்க்க விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அது மாதிரி தீனுடைய விஷயங்களில் எது தீன், எது தீனுடைய விஷயங்களில் எந்த அமல் முக்கியத்துவம் வாய்ந்தது, எந்த அமலுக்கு எந்த முக்கியத்துவம் இருக்குது, இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சு அமல் செய்யணும். தொழுகை இருக்குதுன்னு சொன்னால் தொழுகையினுடைய அந்தஸ்து என்னன்றது நம்ம தெரிந்து கொள்ளணும். நோன்பு இருக்குது, ஜகாத் இருக்குது, ஹஜ் இருக்குது, எல்லா விஷயங்களுடைய அந்தந்த கடமைகளை நம்ம தெரிந்து கொள்ளணும். இது தெரியல அப்படின்னு சொன்னால் நமக்கு தீனுடைய விஷயங்கள் அமல் செய்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அல்லாஹ்வுடைய திருப்தி நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம சரியான முறையில் நிறைவேற்றணும். ஏன்னா ஒரு விஷயங்கள்லையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறது, நீங்கள் தொழுவுங்க, ஜகாத்து கொடுங்க, சதகா செய்யுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, நோன்பு வைங்க, இதெல்லாம் அடிக்கடி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம். எல்லாவற்றுக்கும் முதன்மையானது கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கலிமா இருந்தால்னா எல்லா அமல்களுமே ஏற்கப்படும். அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அல்லாஹ்வை கொண்டு தான் ஆகும், வேறு எந்த ஒரு பொருளுக்கும் எந்த சக்தியும் கிடையாது, அல்லாஹ் ஒருவனுக்கு தான் எல்லா சக்தியும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையிலே தான் வெற்றி, வேறு எந்த ஒரு வழிமுறையிலையும் வெற்றி கிடையாது. இந்த நம்பிக்கையோடு நம்ம செயல்படக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு எல்லா நல்ல அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை வச்சிருக்கிறான். அதுதான் நமக்கு சொர்க்கத்துக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அழைத்து செல்லக்கூடியதாக அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அப்போது இந்த தீனுடைய தாவத்துடைய வேலை மட்டும்தான் ஈமானுக்கு அடையாளமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், தாவத்துடைய வேலைன்றது நம்மளுடைய முழு மூச்சாக இருக்கணும். இதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. எல்லா விஷயங்களுமே தாவத்துன்னு சொன்னால் அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கக்கூடிய அந்த ஒரு அழைப்பாக தான் இருக்கும். தாவத்துன்னு சொல்லி இவங்க சொல்கிற தாவத்து எதுக்காக தாவத்துன்றது எனக்கு புரியல. ஒருவேளை தாவத்துன்னு சொல்கிறது அவங்க பக்கம் அழைக்கக்கூடிய தாவத்தா, இல்லை அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கக்கூடிய தாவத்தான்றதை அவங்க கொஞ்சம் விளக்குனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வெறும் தாவத்து அப்படின்றா அழைப்புன்னு தான் அர்த்தம். நம்ம விருந்துக்கு கூட தாவத்துன்னு தான் சொல்லுவோம். இவங்க தாவத்தே இல்லைல்ல, அந்த பேச்சு வரணும். வெறும் தாவத்துன்னு சொல்லக்கூடாது. அது தாவத்துன்னு சொல்லலாம், அது அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கக்கூடியதை நினச்சிக்கிட்டு சொன்னால் பரவாயில்ல. இவங்க தாவத்துன்னு சொன்னால் இவங்க பக்கமாக, இவங்க கூட்டத்தின் பக்கமாக அழைக்கிறாங்களா, இல்லை அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கிறாங்களான்றதை கொஞ்சம் விளங்கணும். தாவத்தே இல்லைல்ல, அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கிறது, இதுதான் தாவத்துடைய அர்த்தம் அதுதான். அப்போ அந்த அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கக்கூடியது தான் ஒரு அமல்களும், நம்ம ஒரு சுன்னத்தான விஷயங்களும், அல்லாஹ் அந்த அந்த சுன்னத்தான விஷயங்கள் இருக்குது, அது ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கக்கூடியது தான். லா இலாஹ இல்லல்லான்றது அவங்க தாவத்து கொடுத்தது முதல்ல சஹாபாக்கள் அதுக்கு தான். அதை தான் விட சொன்னாங்க காஃபிர்கள். சஹாபாக்கள் யாருமே அது விடுறதுக்கு ரெடியாக இல்லை. உயிரை வேணாலும் நான் விடுறேன்ப்பா, களிமா விடுறதுக்கு தயார் இல்லை.
அதன் பக்கமாக தான் அழைப்பு கொடுத்தாங்க. அப்போ அந்த தாவத்தை அடிப்படையாக கொண்டு தான் எல்லா அமல்களுமே இருக்குது. இதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ தாவத்தை அவங்க முழுமையாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க முழுமையாக ஈமான் அடைஞ்சிட்டாங்க. அப்போ அல்லாஹ்தாலா அந்த தாவத்து, அந்த ஈமான்தாரி அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்ததாக வரக்கூடிய விஷயம் என்னென்னா தொழுகை. இப்போ ஒருத்தர் ஈமான்தாரியா ஈமான்தாரி இல்லையா அப்படின்னு சொன்னால் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ ஹதீஸினுடைய கருத்தில் என்ன வருது? இவர் பள்ளிவாசலுக்கு போயிட்டு வராரு. பள்ளிவாசலுக்கு எதுக்கு போயிட்டு வராரு? தொழுவதுக்கு தான் போயிட்டு வருவார். அங்கே போய் வியாபாரம் பண்ண போகிறது கிடையாது. ஒருத்தர் அடிக்கடி பள்ளிவாசலுக்கு போயிட்டு வராரு, 5 நேரம் போயிட்டு வராரு அப்படின்னு சொன்னால் அவரை ஈமான்தாரி என்று சாட்சி சொல்லுங்கள் என்பதாக ஹதீஸினுடைய கருத்தில் வந்திருக்கு. ஏன்னா இது கூட ஏதாவது ஒரு வியாக்கியானம் பேசுவாங்க. பள்ளிவாசலுக்கு போகிறாருங்க, இவர் வியாபாரம் பண்ணுறதுக்காக போகிறாரு, இல்லை அதுக்காக போகிறாரு, இல்லை இதுக்காக போகிறாரு, ஏதாவது ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நாம் பள்ளிவாசலுக்கு போகிறதுனா நம்ம தொழுகைக்கு தான் போகிறோமோ, தொழுகைக்கு அந்த ஒரு நியத்து தான். மற்ற விஷயங்கள்லாம் வந்து போகிற வழியில் அவர் அதை வாங்குறாரு, வர்ற வழியில் இதை வாங்குறாரு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ பள்ளிவாசலுக்கு போயிட்டு வராருப்பா, இவர் தொப்பி போட்டு ஜிப்பா போட்டு எங்கே போகிறாரு? பள்ளிவாசலுக்கு ஊசி போட்டு போகிறாருன்னா தொழுது தான் போவார். அப்போ தொழுதுட்டு வராரு அப்படின்னு சொன்னால் இவர் ஈமான்தாரி என்று சாட்சி சொல்லுங்கள் என்பதாக தான் வந்திருக்குது ஹதீஸினுடைய கருத்தில். அப்போ ஈமான்தாரின்னு சாட்சி சொல்லணும்னு சொன்னால் எதை வச்சு சொல்லியிருக்காங்க? இப்போ பள்ளிவாசலுக்கு சொல்கிறத வச்சு சொல்லியிருக்காங்க. அப்போது ஈமான்தாரின்றது ஒரு சாட்சி எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தொழுகையில் இருக்குது. அப்போ தாவத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தாவத்து வேலை கொடுக்கணும். தாவத்து கொடுக்குறதுல வந்து யாருமே தாவத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அது பெரிய தப்பு, பெரிய பாவம். இப்போ ஈமான்தாரி அடுத்த ஈமான்தாரின்றதுக்கு அடையாளம் என்ன? இவர்கிட்ட தொழுகை இருக்கணும். யார் வந்து இஷாவுடைய தொழுகையும் ஃபஜருடைய தொழுகையும் இமாம் ஜமாத்தோடு தொழவில்லையோ அவருக்கு என்ன ஆச்சு? அவர் வந்து முனாஃபிக்குகளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்பதாக வந்திருக்கு. அந்த அளவுக்கு அவர் முனாஃபிக்குகளுக்கு தான் இந்த இஷாவுடைய தொழுகையும் ஃபஜருடைய தொழுகையும் இமாம் ஜமாத்தோடு தொழுகிறது கஷ்டமாக இருக்கும் என்பதாக வந்திருக்குது. அப்போ நாம் விளங்கி கொள்ளணும். நிறைய விஷயங்கள் இருக்குது, தொழுகையினுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் இருக்குது. அப்போது நாம் தொழுகை இருக்குத ஈமான்தாரிக்கு சாட்சி. ஒரு மூமினுக்கு தலை எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ, ஒரு மனிதனுக்கு ஒரு தலை எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அதே மாதிரி ஒரு மூமினுக்கு தொழுகை. அப்போ தொழுகை ஈமானுடைய இரண்டாவது, ஈமானுக்கு அடுத்ததாக உள்ள விஷயம் என்ன இருக்குது? தொழுகை. அப்போ தாவத்துன்றது வந்து இதுலேயும் தாவத்து தான் இருக்குது. வாங்க சொல்கிறாங்க தொழுகை இருக்குது, இதுலேயும் தாவத்து இருக்குது. அப்போ தாவத்துன்றது வெறும் நீங்கள் எதுக்காக தாவத்து கொடுக்குறீங்கன்றது தெரியல. இஸ்லாம் வந்து தாவத்து கொடுக்குறதுன்றது அல்லாவின் பக்கமாக அழைப்பு கொடுக்குறது. இது வந்து நாம் செய்கிறோமான்னு பார்த்தா அல்லாஹ் தான் மன்னிக்கணும். இது நாம் செய்கிறது கிடையாது. எல்லா மக்கள்கிட்டையும் நம்ம தாவத்து கொடுக்கணும். காஃபிர்கள்ட்ட தாவத்து கொடுக்கணும், நஸ்ரானிகள்கிட்ட தாவத்து கொடுக்கணும், மஜூசிகிட்ட தாவத்து கொடுக்கணும், யூத நஸ்ரானி எல்லாருக்கிட்டையுமே நம்ம தாவத்து கொடுக்கணும். நம்ம செய்கிறோமான்னு பார்த்தா கிடையாது. இப்போ நாம் வந்து என்ன செய்கிறோம்? ஏற்கனவே அல்லாவுடைய பாதையில் போனவங்கள்ட்ட தான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறோம், அவ்வளோதான். புதுசாக வந்து 4 பேரை பார்க்குறோமா, முடிஞ்சிருச்சு. இது அசலான தாவத்தான்னு கேட்டால் கிடையாது. ஏதோ பேரளவுக்கு செய்யணும். அல்லாஹ் வந்து மன்னிக்கணும், அல்லாஹ் வந்து அந்த அமலை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நம்ம விளங்கி கொள்ளணும், தாவத்துன்றது அது காஃபிர்கள்ட்ட எல்லா மக்கள்கிட்டையும் போய் எடுத்து சொல்கிறது. இன்றைக்கி அந்த தாவத்தை நம்ம செய்யலை. அப்போ அந்த தாவத்தையே நம்ம செய்யலை, அந்த தாவத்தையே செய்யாமல் இருக்கிறாங்க. அப்போ வந்து என்னன்னா, இப்போ இவங்கெல்லாம் முஸ்லீம் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. முஸ்லீம் களிமா சொல்லிட்டாலே முஸ்லீம் தான், ஈமான்தாரி தான். இதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. களிமா சொல்லிட்டா லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்லிட்டாலே அவர் ஈமான்தாரி ஆகிறாரு, முஸ்லீம் ஆகிறாரு. இவர் அடுத்தவருக்கு தாவத்து கொடுக்கணும், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் கொடுக்குறாரோ கொடுக்கலையோ அவர் ஈமான்தாரி தான், அவர் ஈமான் உள்ளவர் தான். அடுத்த கடமை என்ன ஆகுது? அவருக்கு தொழுகை கடமையாயிருது. நோன்பு வந்துருச்சுன்னா நோன்பு மாதத்தில் நோன்பு கடமையாயிருது. அவருக்கு ஜக்காத்து 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா அது அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர் ஜக்காத்து கொடுக்கணும். ஹஜ்ஜியுடைய மாதம் வந்துச்சுன்னா ஹஜ்ஜி செய்யணும். இது எல்லாமே இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை விளங்கி செய்யணும். தீனுடைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும், அல்லாவுடைய பாதையில் போகணும். இதிலெல்லாம் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அவர் களிமா சொல்லிட்டாலே அவர் முஸ்லீம் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாலே அவர் முஸ்லீம் ஆகிறாரு, அவர் ஈமான்தாரி ஆகிறாரு. அதுக்கு அடையாளம் அவர் பள்ளிவாசலுக்கு போயிட்டு வர்றது, அதுக்கு அடையாளம். ஏன்னா தொழுகையினுடைய விஷயங்களை வலியுறுத்தி சொல்கிறாங்க. தொழுகை இல்லைன்னு சொன்னால்
முஸ்லீமுக்கும் முஸ்லீம் இல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசமே தொழுகை தான் என்று ஹதீஸுடைய கருத்தில் வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம விளங்கி கொள்ளணும். அப்போ இது எதுக்காக சொல்லுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ தாவத்து கொடுத்தா ஈமான்தாரி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஒருத்தர் நினச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால், அப்போ தொழுகை ஈமான்தாரிக்கு அடையாளமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போ அந்த சட்ட திட்டங்கள் இருக்குதே அது வந்து மாறுபட்டு போகக்கூடியதாகிடும். இந்த தாவத்துன்னு சொன்னால் அவங்க என்ன தாவத்தே இல்லைல்லான்றதை சொல்லணும். அதாவது தாவத்து அல்லாவின் பக்கமாக அழைக்கக்கூடிய தாவத்துன்றணும். வெறும் தாவத்துன்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு தாவத்துன்னே தெரியல. அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தாவத்து கொடுக்குறாங்களா, இல்லை அவங்க தலைவருக்கு தாவத்து கொடுக்குறாங்களா, இல்லை அந்த கூட்டத்துக்கு தாவத்து கொடுக்குறாங்களான்றது தெரியல. அதனால வந்து தாவத்தே இல்லைல்லான்ற வார்த்தை வரணும். நம்ம அல்லாவின் பக்கமாக அழைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி தமிழில் வரணும். அரபியில் சொல்கிறதா இருந்தால் தாவத்தே இல்லைல்லான்னு சொல்லி வரணும். அப்போ அந்த வெறும் தாவத்து இப்போ அந்த சுருக்கிட்டாங்க. அந்த தாவத்தே இல்லைன்றதையும் அந்த சுருக்கிட்டாங்க. அல்லாவின் பக்கமாக அழைக்கிறது அழைப்பு பணின்றது வெறும் அழைப்பு பணி மட்டும் சொன்னால் எதுக்காக அழைப்பு பணி செய்கிறாங்க அது தெரியல. அப்போ அல்லாவின் பக்கமாக அழைக்கக்கூடிய பணின்றது வரணும், முழுசாக தான் வரணும் அது. அப்போது இது எல்லாமே நம்ம வந்து சரியான முறையில் அந்த வார்த்தைகள் எல்லாமே மாறிச்சுன்னா தான் எல்லாமே மாறிடும். அடுத்தடுத்து வரக்கூடிய மக்கள் ஜெனரேஷன் என்ன ஆகும்னா எல்லாமே அப்படியே மறுவிடும். தமிழில் நிறைய பழமொழிலாம் உண்டு. ஒருத்தர் ஒன்று சொல்லுவார், கடைசியில் இன்னொருத்தட்ட போய் முடியும் போது வேறு மாதிரி கொண்டு போய் முடியும். அந்த மாதிரி முடிஞ்சிடக்கூடாது. அதனால் எது தீனில் இருக்கோ அதை சரியான முறையில் நம்ம வந்து விளங்கி கொள்ளணும். அதே மாதிரி தான் வந்து தாவத்து தப்லீக் செய்கிறது தான் வந்து ஜிஹாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பயானில் நம்ம சொல்லுவோம். அதனால் நம்ம விளங்கி கொள்ளணும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோன்னு சொன்னால் நாம் விளங்கி கொள்ளணும். நீங்கள் அவங்க என்ன வேணாலும் சொல்கிறாங்க, நாம் என்னவா எதையாவது ஒன்று அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ்வான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அதுக்கு மாற்றமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாம் அதில் போய் மாட்டிப்போம். அது விளங்கலைன்னு சொன்னால். ஏன்னா பெரிய பெரிய அந்த காலத்திலேயே வந்து ரசூல் சாசம் அவர் காலத்திலேயே வந்து என்ன செஞ்சாங்க, பொய்யன் முசைலமாலாம் வந்து அல்லாஹ்ன்னு அல்லாஹ்வுடைய பேர் தான் சொன்னான். சொல்லி தான் என்னன்னா தீனுக்கு மாற்றமான செயல்களில் போய் மக்களை அழைப்பு கொடுத்தான். அவன் பின்னாடியே மக்கள் போனாங்க. அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அவனும் குரான் ஓதனான். அப்போ அதனால் அதெல்லாம் உண்மையாகிறாது. தீனுக்கு மாற்றமானது எதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு தான் அல்லாஹ் ரசூல் சல்லல்லாஹு நமக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நீங்கள் குழப்பமான காலத்தில் நீங்கள் குரான் ஹதீஸை பின்பற்றுங்க, நீங்கள் வெற்றி அடைவீங்க, ஒருபோதும் வழி வர மாட்டீங்க என்ற கருத்துப்பட சொல்லியிருக்காங்க. ஆகவே நம்ம விளங்கி கொள்ளணும். நம்ம எல்லா காலகட்டத்திலையும் யார் சொன்னதையும் கேட்க தேவையில்லை. நான் தான் சொல்கிறேன்னாலும் அதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் குரான் ஹதீஸில் என்ன இருக்குதுன்றதை பாருங்கள். அதை தான் நான் சொல்கிறது. சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், குரான் ஹதீஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறாரு, பயானில் சொல்கிறாரு, தீனுக்கு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கேளுங்க. விஷயம் தெரிஞ்சால் ஒரு ஆள்கிட்ட இல்லை, 2 ஆள்கிட்ட 10 பேர்கிட்ட கூட கேளுங்க. கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தீனுடைய விளக்கத்தை தந்தருள் புரிவானாக. நேரான வழியின் பக்கம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கி வைப்பானாக. நரகத்தை விட்டும் பாதுகாத்து காப்பாற்றி அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை தந்தருள் புரிவானாக. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியை தந்து அனைத்து விதமான கஷ்டங்களை விட்டும் அனைத்து விதமான நோய் நொடிகளை விட்டும் வாய் முசீபத்துகளை விட்டும் பாதுகாத்து காப்பாற்றி அருள் புரிவானாக. நம்மை அல்லாஹ் தஆலா வழி தவறிய வழியை விட்டும் அவனுடைய கோபத்திற்கு உள்ளானவர்களுடைய வழியை விட்டும் பாதுகாத்து காப்பாற்றி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு பயணத்தில் சந்திப்போம். இது உங்கள் தோழன் MH மாலிக் முகமது.